ஆக்சுவலி மேட்ச் ரொம்ப நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆஸ் யூஷுவல் இந்தியா சப்போர்ட்டர்ஸ் தான் எல்லாருமே. இந்தியா ஜெயிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு க்ளோஸ் என்கவுண்டரா இருக்கலாம். ஏன்னா பாகிஸ்தானோட பவுலிங்கும் நல்லா இருக்கு. அண்ட் இந்தியாவோட பேட்டிங் ஆஸ் யூஷுவல் ஃபயர் பவர் சொல்ல வேண்டாம். எல்லாம் நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க. இல்ல சஞ்சு மோஸ்ட்லி ஏன்னா அபிஷேக் சர்மா ஃபிட் ஆயிட்டாருன்னு கேள்விப்படுறோம். ஸோ மோஸ்ட்லி சஞ்சு இருப்பாருன்றதே நான் சான்சஸ் இல்லை. ஸோ அபிஷேக் சர்மா உள்ள வந்தாருன்னா அவரே எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர். ஸோ அவரே எல்லாம் முடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து ஒரு 100 இல்லை ஒரு 50 ஆர்டர் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்தியா ரொம்ப ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பின்னு வச்சு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பின்னெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. சூர்யா இருக்காரு, அபிஷேக் ஃபிட்டு, அதனால அபிஷேக் உள்ள வந்தாருன்னா அன்னைக்கு மேட்ச் வேற விதமா இருக்கும் அப்படின்னு இல்ல. இந்தியாவோட பவுலிங் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நம்மால ஒருத்தர் சென்னைக்கார் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி இன்னும் வரல. 2 ஓவர் போட்டு 3 விக்கெட் அன்னைக்கு தூக்குனாரு. அடுத்து கொஞ்சம் ஓவர் கொடுத்திருந்தா இன்னைக்கு 5 விக்கெட்டா இருந்திருக்கும். அன்னைக்கு மேட்ச்லயே கொஞ்சம் பேசு பொருளா இருக்கும். அவரும் கொஞ்சம் பெரிய ஆளுங்கிற மாதிரி இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இனி வரப்போற இதுல இன்னைக்கு மேட்ச்ல அவர் தான் கீ பிளேயரா இருப்பாருன்னு நாங்க நம்புறோம். ஹேண்ட் ஷேக் பண்ணாம இருந்தா பெட்டரா இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸையும் பொலிட்டிக்கலையும் மிக்ஸ் பண்ண வேணாம். ஸ்போர்ட்ஸ் வேற, பொலிட்டிக்கல் வேற. அங்க என்னதான் பாலிடிக்ஸ் பண்ணாலும் அது கிரிக்கெட்ல கொண்டு அவசியம் கிடையாது. மேட்ச் வைஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்தியாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பாகிஸ்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கடைசியா கிரிக்கெட் தான் வின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். யார் நல்லா வராங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாமே ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்தியா ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. இந்த வாட்டியும் கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இந்தியா கொஞ்சம் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க டீம்ல வந்து உஸ்மான் தாரிக்னு ஒரு புது ஸ்பின்னர் வந்து ஆக்வர்ட் ஆங்கிள் போடுறாரு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இந்தியா ஆடுவாங்க. கண்டிப்பா இந்தியா தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்க. இன்னைக்கு கண்டிப்பா சூர்யா நல்லா ஆடுவாரு. ஸோ இந்தியாவுக்கு தான் அப்பர் ஹேண்டு. இருந்தாலும் இந்தியா வந்து கொஞ்சம் உஷாராவே ஆடணும். உஸ்மான் தாரிக் இல்லைன்னா போர் அடிச்சிருக்கும். உஸ்மான் தாரிக் இருந்தாலும் ஜாலியா இருக்கும். யார் நம்ம தான் ஜெயிக்க போறோம், பட் இருந்தாலும் ஜாலியா இருக்கும். அந்த 4 ஓவர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாருமே பிளேயர் எல்லாருமே 15 பேருமே 11ஸ்ல யாருக்கு இடம் கொடுக்கறதுனே தெரியாத அளவுக்கு பிளேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அபிஷேக் சர்மா வந்தா சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஒரு குட் மேட்சா இருக்கும். அது அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் வி நோ வெரி வெல்.